எங்கே வந்துக்குண்ணா ரெஸ்டாரண்ட் என் தாத்தாவை கூப்பிட்டு வந்துக்கிறோம். தாத்தா ஹாய் கைஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம் சாப்பிட்லான்னு சொல்லி. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஷோலிங்கருக்கு இந்த சைடு பானார்கோட் ரோட்லேருந்து பானாவரம் போகிற வழியில் நடுவில் சென்டரில் இருக்குது. கிருஷ்ணாவரம் பெட்ரோல் பங்க் ஹெச்பி ஆப்போசிட்டில் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டு வந்துருக்கோம். இந்த ஃபுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுதான் நம்ம சாப்பிட்டு ட்ரை பண்ண போகிறோம் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? இதோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. நம்ம பிளாகர் கண்டென்ட் கொடுக்குறோட கைஸ் ஃபுல்லாக போவோம். கைஸ் ஃபுல்லாக போகிறோம் நாங்கள். ஹலோ கைஸ், சொல்ல போகிறோம். இங்கே தான் இருக்கா? இங்கே இருக்கு. அஜித் படமே நடிக்க மாட்டார், ரொம்ப சேடாக இருக்குது. நல்லா இருக்குது, வரும்போது சாப்பிட்லாம். ஐஸ்கிரீம்ஸ் ஹேண்ட் வாஷ் சரிங்க. நீ ஊத்துற, நான் எனக்கு ஊடு கிடையாதுடா. நீ ஊத்துறா, ஊதி நச்சுன்னு சாவுங்கண்ணா. சாப்பிடு. உள்ள தாண்டா உட்காரணும். இது வந்து புக்கிங் ஆல் இருக்குது. புக்கிங் ஆல்ரா. ஏய் நான் சாப்பிட்டேன்டா, அங்கே தாண்டா சாப்பிடலாம். செவா வை தோகுது. இது வேற இச்சினுக்கு இது பில்லு. நான் கேமரா ஏய் பாக்குறேன் இல்லையா யூடியூப்ல விஆர்எஃப் விக்கினா இது விடா. ஏய் 24 ஃபாலோ சப்ஸ்கிரைப்டா. அதான் அன்ஃபாலோ பண்ணி வச்சிட்டு பாக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உன்னால முடிஞ்சா பண்ணி பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ் வாங்குறேன். பரோட்டா பரோட்டாலாம் இல்ல. பரோட்டால ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் நான் பிரியாணி. இது அடே நான் ஊர்ல இதெல்லாம் பார்க்க சொல்றேன். ஆன் பண்ணிட்ட வீடியோ ஆர்வமா இருக்காங்க பிரியாணி வந்துடுச்சுன்ட்டு. சாப்பிட்டு உடம்பு ஏத்துறாங்க சார். ஹாய் கைஸ், அது வந்து பாரு, அதான் எங்களுடைய ஆர்டர். சாப்பாடு அனியா இது பண்ண. இப்போ எவ்வளோ பில்லு போட? எந்த இல்லைடா அப்புறம். ஏய் இருப்பா, ஒன்றும் இல்லைப்பா, சொல்லிடலாம். தனியாக ஃப்ரைட் ரைஸ் தான் நம்பலாம். ஃப்ரைட் ரைஸ் அந்த ஒரு சாங் வரும் மேடா, என்னடா சாங் அது? நல்லா ருசிச்சு சாப்பிடதான். ட்ரில்லு ஒன்று அவர் வந்ததாண்ணா. நீ ஓகேடா, இது ஒரு மாதிரி சாப்பிட டேஸ்ட் வருது இல்லை? சாரமாக சாப்பிடுவான். நல்லா ஃப்ரைட் ரைஸு நல்லாவே பிரியாணி எப்படி இல்லை? நீ சாப்பிட. கிரில் ஆஃப் கொடுத்துருங்க. ஆஃப் பண்ணுங்க. ஃபுல் எவ்வளோ? ஃபுல்லாங்கண்ணா 50 ரூபா மிச்சம் ஆகுது. அதில் வந்து பட்ஜெட் இல்லைடா. ஆஃப் கொடுத்துருங்கண்ணா. எத்தனை 4 பீஸ் வருமாண்ணா? ஆஃபில் 4 பீஸ் வருமா? 4 பீஸ் வந்தால் போதும். ஆளுக்கு ஒரு பீஸ் போதும், அதிகமெல்லாம் வேணாம். சோக் அந்த பெரிய விஷயம் குன்றா. கொஞ்சமாக போடுவோம். மைனஸ் தர ஊற்றி சாப்பிட்டு போ. எனக்கு தெரியாதுடாப்பா, உனக்கு நல்லா தெரியல. சாப்பிடு. சூப்பர். அப்படிதான் போடணும். அப்படின்னு எப்படி போடுவாங்க? என்னடா உங்களுக்கு சண்டை? பிரியாணியா? சிக்கன் ரைஸ் ஓகேப்பா. புதுசு நான் நல்லா ஆர்டர் பண்ணாலும் அது நல்லா இல்லைடா. நேற்று ஆர்டர் பண்ணியா? நேற்று இது ஆர்டர் பண்ணல, அந்த கோழி ஆர்டர் பண்ணலடா.
அது நல்லாவே இல்லைன்னு சொன்னான். ஏய், சிக்கன் பிரியாணி தான். நல்லா இருந்தது. என்ன ஒன்று தித்திப்பா இருந்தது. இன்னொன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருப்போம். காலில் வேணுங்கம்மா. அவர் சாப்பிட்டது நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போமா, காரசாரமாக இருந்தா அப்படின்னு சொல்கிறாரு அவர். நல்லா இருந்துச்சுன்னா இன்னொன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருப்போம். என்னடா சிஎஸ்கே கூட மிஸ் தான். ஒரு நல்லா விளையாடலாம் அப்படி போராடுறீங்க, நல்லா விளையாச்சு ஓன் பண்ணாதீங்க, அது மிஸ் தான். நான் சிஎஸ்கேலாம் குறை சொல்ல, ருத்ராஜ் மட்டும் தான் குறை சொல்லணும். ருத்ராஜ் பற்றி என்னடா தெரியும் உனக்கு? அவர் நாட் ஃபார்ம்டா, ஐபிஎல்ல நாட் ஃபார்ம்டா. இந்தியா டீமுக்கு வச்சு என்ன பண்ண போகிறேன் இப்போ? ஐபிஎல் கப் வாங்கி தரது தான் பெரிய விஷயம். இந்தியாவில் போய் நல்லா நடந்து பெரிய விஷயம். நாட்டு கட்சி தான் முக்கியம். ஸ்டேட்டு தான் முக்கியம். ஃப்ரைட் ரைஸ் குறை சொல்ல முடியாது, பிரியாணி மட்டும்தான். இது சாப்பிட்றா பிரியாணி ஒரு 65 வச்சு சாப்பிட்டா கரெக்டாக இருக்குங்களா? அதுதான் சூடு அறியுது. இது சாப்பிடாது. இது சாப்பிட்றாங்க. அது தந்தூரி வந்துச்சுன்னா அது கட்சி சாப்பிட்டு கரெக்டாக இருக்கும். பச்சடியெல்லாம் குறைய சொல்ல முடியாது. நல்லா இதா ஐஸ் மாரி பயங்கரமாக இருக்கு. போகும்போது ஐஸ்கிரீம் சாப்பிடும். 1000 ரூபாய் பில் ஆகி புதுற பேர் இல்லை வந்தாலும் நம்ம 4 பேருக்கு. எனக்கு 1200, இன்னைக்கு 1000 ரூபாய் ஆகும். முன்னா நேற்று இல்லை. நேற்று இல்லையா? ஆமாம், ஒரு நாள் ஆயிடுச்சு. அதை நம்ம போயிட்டு வந்து நேற்று தான் போன மாதிரி மச்சான் தான் திட்டுவான் சாப்பிடு. சொன்னா நோட்டா நம்ம ஒரு ரூம் வாடகை எடுத்துட்டு இந்த டூர் எல்லாம் போகிறோம் தெரியுமா, அங்கேயே குக்கிங் பண்ணி வீட்டுலேயே செய்கிறாங்க பாரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடணும், செம்மையாக இருக்கும். நல்லா ஒத்து போனா அது. அமௌண்ட் நல்லா செலவாகல, எல்லாம் ஒத்து போனான்னு. எதை பண்ணாலும் 4 பேர்னா 4 பேர் ஒத்து போகணும். நம்மளே ஷாப்பிங் பண்ணி நம்மளே எல்லாத்தையும் வாங்கி வந்து நம்மளே சமைச்சு குக்கிங் பண்ணி அப்படியே வீட்டில் சாப்பிடணும். நம்ம ஒரே வீட்டில் சாப்பிட்ற மாதிரி நம்ம ஒத்துப்போம். நினச்சினப்பா விஜய் பிளாக் பார்த்து எல்லாத்தையும் பேசிக்கிறேன் நான். நல்லா இருக்கும் சார், கரெக்டு தானே? 9ஆம் மாதம் போகலாம்டா டூரு. போய் நேரம் நான் டூர் எல்லாம் காசு பற்றியெல்லாம் கவலையே படக்கூடாது. நீ சொல்லலாம், நான் சொல்ல முடியுமா? எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம், இதுக்கு வேஸ்ட் பண்ணலாம். பணம் வேணா வாங்கிடுமா, கடன் வாங்கியாச்சும் செலவு பண்ணுங்கடா. கடன் வாங்குறது பெஸ்ட் இல்லை, அது கொடுக்கணும்ல. அதுக்கும் கடன் 4 காசு சம்பாதிக்கிறியா, அதில் நிற்போம். அப்போ எடுத்து செலவு பண்ணிடணும். 4 காசுனாலே எனக்கு தெரியாது. 4 காசுனா 10,000 மாதம் சம்பளமா? அதில் 5,000 எதுனா பண்ணுறியா? 5,000 நீ செலவு பண்ணிடணும். தாத்தா மாரி 5,000 சம்பாதினா 15,000 செலவு பண்ணணும். நீ பத்தாது பாரு கண்டிப்பா. மெயின் டிஷ்ஷா வேணா ஆர்டர் பண்ணிக்கலாம். போட்டுவியா? தெரிஞ்சு பத்தாது. ஃப்ரைட் ரைஸ் தான் நல்லா இருக்கும். மாதிரி ஃப்ரைட் ரைஸ் நல்லா வந்துச்சு கோய் வந்து கோய் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அதான் எங்கள் தந்தூரி. நிறுத்து இப்படி வெயிட் அதிக. இது போதாடாடா?
ஆமாம். இது போதாதா? இது இல்லாமல் ஃபுல்லாக ஆர்டர் பண்ணலாமான்னு வேறு கேட்குறீங்க. லெக் பீஸ் கறி மட்டன் சாப்பிடு. பெரிய கோழி. அடே கீசி எடுத்துன்னு இல்லைடா, இப்படி ரோலிங் இருக்கும், அது இது சுட வச்சிருக்கோம். தந்தூரி வந்து இப்படி மட்டும் தான் வைப்பாங்க. இது எப்பயும் வீட்டில் தாண்டா இருக்கான். கைஸ் நீங்களும் இந்த மாதிரி சாப்பிடுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. சூடாக இருக்குது பாருங்க, முழு கோழி இதில் வச்சு கீரை குழப்பி நல்லா எடுத்து கீரை வரேன். சட்னி துண்ணுங்க. அப்படி சாப்பிடணும். இன்னும் சாப்பிட்டு தர இது நல்லா இருக்குது. இது எவ்வளோ எப்படி இதா? இது மேலே மசாலாங்க. தந்தூரி வந்து கொஞ்சம் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிட்டோம். ஆமாம், ஃப்ரை இல்லை, ரொம்ப சுற்றுவாங்க. கறியை டைட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கு எலுமிச்சை மழையெல்லாம் குழப்பி அடிப்பேன். அது ஒரு பைத்தியம். ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிறதுலே பெரிய பீஸ் நான் தான் இருக்கேன். ஆமாம், நீ தான் இருப்பா. பெரிய பீஸ் சின்ன பீஸ் இல்லை, லெக் பீஸ் தான் முக்கியம். வெங்காயம் காட்டாது ரெடி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கு பாருங்க கறி. அழகாக இருக்கா? டேஸ்ட் கம்மியாக மாதிரி இப்படி கொடுத்துரு. ஏன்டே எங்கே தேய்க்க சொன்னா வீடியோவில் கவர் ஆகிட்டு இருக்கும். எலுமிச்சை மழையெல்லாம் வாயில் விட்டடி. ஜூஸ் மாதிரி இது, லெமன் ஜூஸ் போட்ட மாதிரியே இது. அந்த இது நேரா பச்சை கலர் இருக்குதா? நேரா இது மைனஸ் மாரி இருக்குது. அது மேலே ஊற்று. கொஞ்சம் நம்ம கூட சுற்றினா குண்டாயிடுவோம் நம்மளுக்கு. டேய் வீக்லி ஒரு 3 நாள் 4 நாள் இனிமேல் சாப்பிட்ணும் நல்லா உட்காந்து. இதுக்கே 5,000 4,000 செலவாயிடும் ஒருத்தருக்கு. அதெல்லாம் செலவாகாது. ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் ஒரு நாளைக்கு. ஏன்டா இப்போ வெறியே தர நீ மொத்தம் ஃபோனை நீ தொட்டாலே எனக்கு வெறியாகுது. ஏன் எனி டைம் மெசேஜ், எங்கே போனால் மெசேஜ், மீனுக்கு போனால் மெசேஜ். பிரியாணி இதா? ஆமாம், அப்படியே இருக்குதாடா. இது போட்டுக்கினா அதுக்கு தான் தூக்கி கூட. நான் பச்சடி சாப்பிடாதனால அப்படியே இருக்குது. உங்களுக்கு எப்படி சாப்பிடணும்னு தெரில. நீங்கள் இப்போ தான் கற்றுக்குட்டி. கற்று கொட்டிட்டப்பா. சிங்கப்பூரில் ஒருத்தன் நல்லா இருக்குன்னு ஒரு வீடியோ போடுவானே, அவன் மாதிரி சாப்பிட்டான். மொத்தத்துக்கு வாய்ப்பு வச்சுட்டு இருப்பான் நான் போய் வேண்டாம். என்ன இது பாருங்க பாஸ், எல்லாம் கலந்தாச்சுன்னு. தந்தூரிக்கு மைனஸ் தான் வரல. அது மாதிரி கில்லு. நல்லா இருக்கு. என்னடா பிரியாணியில் பீஸே காணோம். வச்சுட்டு தான் நல்லா இருக்கு.
வேணாம் வாங்கியா வாயை திறக்க மாட்டான் எடுத்துக்கோ. ஏன்டா நான் வச்சு நடக்கிறேன் தேவையில்ல நமக்கு அங்கே வேணாம். வேணுமான்னு கேட்டா வேணும், இன்னும் இல்லை வேணாம். என்னைய கேட்டாங்க இன்னும் தாண்டா கேட்டான். அடா டேய், மைனஸ் நல்லா இருக்கு. எலுமிச்சு மாயமா அது கூட விடா வா, எங்கள் வீட்டில் நிறைய இருக்கும், அது தரேன். இந்த கொடுத்த எலுமிச்சு மாயம் ஜூஸ் போட்ட மாதிரியே இருக்குது. நாங்களும் ஃபஸ்ட் என்னடா சொன்னோம், நல்லா இல்லைன்னு ரிவ்யூ கொடுத்தாங்க. நீ தான் நல்லா இருக்குதுன்னு. நான் சொன்னது ஒரு ரைஸ் இல்லை, குவான்டிட்டி கம்மியாக 160 ரூபாய்க்கு பார்த்துடலன்னு சொல்கிறாங்க பிரியாணியை. அப்படின்னு இருக்கான். மூஞ்சில் காட்டணும்டா ரியாக்ஷனு. மொழி கோய் பச்சடி எலுமிச்சு மாயம் வேலைடா கந்தா பிரியாணி. எனக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எப்படி சாப்பிட்றாங்க நேற்று ஏதோ நீ கூட ஏதோ சாப்பிட்டானா இல்லை எங்கே தூக்கி போட்டாலான்னு தெரியலடா. நான் சாப்பிட்றதுக்கு அன்றைக்கி மாட்டோம். எங்கே சாப்பிட்டா? ஃப்ரைட் ரைஸ் நான் காலி பண்ணிட்டேன். பாருங்க வயசு சதம் எப்படி இருக்கு பாருங்க, அவ்வளோ அதிகமாக வந்துருக்கு. அப்படியே அவங்ககிட்ட கொடு கைஸ். அப்படியே எடுத்து வாயில் போட்டு பாருங்க கைஸ். வேறு எதுனா எது வேணாம், ஜூஸ் மட்டும் தெம்பாக வச்சா போதும். இங்கே இது சொன்னால் இப்படியே தான் கொடுத்துருவாங்க. சரிங்க. அது நல்லா இல்லை. ஜூஸ் கிடைக்குமா? கோ 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 கோ. நீ பண்ண வேறு 2 பேரும் சட்டை துவச்சி எடுத்துட்டான். சாப்பிட்டு தருவோம். நல்லா சாப்பிட்டதுக்கு அடையாளம் அது கிடையாது தெரியுமா? தண்ணியோட நான் ஒன்றும் தண்ணி குச்சி வைக்கிறோம் போயிடுவோம். என்ன கடையை காலி பண்ணுறீங்களா? ஐஸ் வாட்டர்லாம் தான் வச்சுருந்தாங்க. தண்ணி குச்சிருக்கோம். கேட்கடா கீழா அதுக்கு இது பாரு வைக்கலாம். இதே நல்லா பார்த்துட்டு நான் வேணும் வாங்கிட மாட்டேன். நான் நேற்றே பார்த்து சாப்பிட மாட்டேன். சாப்பிடுவாங்க ஒன்று வாங்கி கொஞ்சமாக ஊதியா ஒன்று வாங்கி வச்சு எல்லாரும் குடிக்கலாம். கரெக்டாக இருக்கும். இது தண்ணி தான் எடுத்துது. தண்ணி கூட அளவாக குடிக்கணும் தெரியுமா? ஓவராக குடிக்கணும். சாப்பிட்டு சொல்லி டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஃபினிஷ் பண்ணிட்டேன் கைஸ். நான் அவங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டுக்கிறாங்க. என்ன வேணுமாடா? சொல்கிறது என்ன ஒரு ரைஸ் சொல்லுங்க, ஆளுக்கு போய் சாப்பிடலாம். உங்கள் குடல் மேலே கொட்டாலும் வெடியாது. ரோட்டு கடை தான்டா, இதெல்லாம் வேஸ்ட்டா. ரோட்டு கடை சாப்பாடு மாரி என்னடா வரும்? குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். நீங்கள் மூஞ்சி பாரு, தீஞ்சு போட மூஞ்சி வச்சுக்கிறோம்டா. ரோட்டு கடை வச்சுடா மைனஸ் என்னடா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா ரோட்டு கடை? வீடியோவில் வந்து ரோட்டு கடை பண்ணுவான்.
வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கொடுத்துருங்க அடி அதெல்லாம் நல்லா இருக்காது அவங்க இடம் நல்லா இருக்காது நல்லா இருக்காதுன்னு சொல்கிறேன் ரோட்டு கடை தானே நான் அதிகமாக சாப்பிடுவேன். நம்ம நம்புறதுக்கு இந்த கேமராக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் கேமராக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் காட்டணும் அது தான் இதெல்லாம் சாப்பிடுவோம். அதுக்குதான் சாப்பிடுவோம் இந்த வீடியோ எடுக்கிறோம். விஜய் சித்துவா அவன் ஒரு யூடியூபர் சொன்னியா அவனா நல்லா இருக்கா? அப்படியே ஃபினிஷ் ஆஃப் பண்ணி போதும். எப்படி ப்ரோ இருந்துச்சு சாப்பிட்டது? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பசங்க எல்லாம் சாப்பிடவே தெரியல. நான் தட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்துக்கிறேன். தட்டில் ஆட்டு வாங்கி ஆட்டு நல்லா பார்ட்டி மேலே தானே நான் சாப்பிட்டுக்கிறதே நீ சாப்பிட்டு தானே நானும் சாப்பிட்டுக்கிறேன். வேறு ஐஸ் முதலாளி எடுத்ததே நீ தானே அடி. சாப்பிட்ட பிறகு பேசக்கூடாது வாய் மூடி. சாப்பிட்ட பிறகு பேசுகிறேன் பாரு. தந்தூரி ஆர்டர் பண்ணிக்கின்னு ஆர்டர் பண்ணணும்னு சொல்லு ஆர்டர் பண்ணணும்னு சொல்லு. தந்தூரி லெக் பீஸ் நேற்று எடுத்தோம். நீ அப்போ பாயா தந்தூரி இல்லை கிரில் ட்ரில் ட்ரில் கிரில் கில் கிரில் கிரில் இல்லைண்ணா ட்ரில் எங்கே கிரில் அது ஒன்றும் தெரியாது. வீடியோ கொஞ்சம் சவுத் இந்தியா நார்த் இந்தியா ஃபுட்டு பழகிறது இல்லை போர்டில். சரி ஓகே பிளாக் இதோட முடிச்சுக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல்ல ஆளில் போட்டுக்கோங்க. அடுத்த பிளாகில் சந்திக்கிறோம் உங்கள் கூட. ஓகேவா? சரி பாய் கைஸ்.